ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ, சாய்ஸ் ஃபில்லிங்க்கு டெமோ வீடியோ இது. ஸோ என்ன சார் நிறைய வீடியோ நாங்கள் பார்த்துட்டேன், நீங்கள் என்ன சார் புதுசாக சொல்ல வரீங்க? நல்லா கேட்டுக்கோங்க, இது ஆக்சுவல் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு நான் சொல்கிற வீடியோ. ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஒன் பை ஒன் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து நேக்காக கரெக்டாக ட்ரிக்காக பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவோட நோக்கமே. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கில் லைவ் டெமோ பார்க்க போகிறோம், பார்த்துக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ், அதாவது உங்களோட ஐடி பாஸ்வேர்டு அடித்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போகும். ஸோ அடுத்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அப்ளிகேஷன் நம்பர், ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்துடுது, கம்யூனிட்டி எல்லாமே வந்துடுது. ஸோ இங்கே பாருங்கள், ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் அப்படின்னு போட்டிருக்கா. ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங் பேஜை கிளிக் பண்ணணும், சரிங்களா? கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும், சரிங்களா? சரி, இங்கே பாருங்கள், ஃபில்டர்ஸ் இருக்கும். ஃபில்டர்ஸ் காலேஜ் அப்படின்னு போட்டிருக்கா. உங்களுக்கு ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து காலேஜை ஃபைண்ட் பண்ணிக்கலாம், காலேஜ் கோடு வச்சு ஃபைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், காலேஜ் நேம் அடித்தாலும் வரும். காலேஜ் நேமெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் சில காலேஜ். அப்போ காலேஜ் கோடு வச்சு தான் நம்ம பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ காலேஜ் கோடு அடிச்சுக்கலாம். பிரான்ச் நேம், உங்களுக்கு பிடிச்ச பிரான்ச், கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அடித்து சர்ச் பண்ணிக்கலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிக், எனக்கு பக்கத்து வீட்டிலே வேணும், அதாவது வீட்டு பக்கத்துலேயே எனக்கு காலேஜ் வேணும், இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வேணும் அப்படின்னு நினச்சி டிஸ்ட்ரிக் வைஸ் பண்ணிக்கலாம். கேட்டகிரினா என்ன? யூனிவர்சிட்டி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ், அப்புறம் வந்து கான்ஸ்டியூண்ட் காலேஜஸ், அந்த மாதிரி செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ் வேணுமான்னு கேட்டகிரி. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த பேஜ் இருக்கும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சாய்ஸ் ஃபில்லிங் மேக் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து காலேஜ் நேம் ஃபில்டர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், காலேஜ் நேமை நான் டவுன் ஆரோ இங்கே அமுத்துறேன்னா நமக்கு வந்து காலேஜ் நேமெல்லாம் காட்டுது, பார்த்திங்களா? ஸோ இந்த மாதிரி காலேஜ் நேமெல்லாம் காட்டும். ஸோ நீங்கள் காலேஜ் நேம் வச்சு கூட சர்ச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து கவுன்சிலிங் கோடு கொடுத்து சர்ச் பண்ணிக்கலாம், காலேஜ் கோடுன்னு சொல்லுவாங்க. பிரான்ச் வச்சு எப்படி சர்ச் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் பிரான்ச்சை டைப் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இங்கே டவுன் ஆரம் வந்துட்டு போது பிரான்ச் வச்சு நீங்கள் என்ன பிரான்ச் இருக்கோ நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம், சரிங்களா? இது பாருங்கள், எல்லா பிரான்ச்சும் வருது, அந்த மாதிரி கீழே எல்லா பிரான்ச்சும் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து எல்லா ஃபில்டர்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம், டிஸ்ட்ரிக் வைஸு, கேட்டகிரி, ஸோ எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஃபில்டர்ஸ் இருக்கனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுற சாய்ஸ் ஃபில்லிங். ஓகே, எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் இப்போ கேட்டகிரியில் யூனிவர்சிட்டின்னு கொடுக்குறேன், சரிங்களா? கேட்டகிரியில் எனக்கு யூனிவர்சிட்டி காலேஜஸ் மட்டும் கொடுக்குறேன். ஸோ யூனிவர்சிட்டி காலேஜ் கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள், ஒரு ஐக்கான் ஓப்பன் ஆகிருக்கு. சேஞ்சஸ் ஆர் ஆட்டோ சேவ்டு. நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சேஞ்சஸ் வந்து ஆட்டோ சேவ்டுனா உங்களுடைய சேஞ்ச் வந்து, அதாவது நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ ரீஆர்டர் மை சாய்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை பற்றி நான் லேட்டராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து கேட்டகிரியில் போய் யூனிவர்சிட்டி நடிச்சிருக்கேன். நீங்கள் காலேஜ் கொடுத்துக்கலாம், இல்லை காலேஜ் கோடு கொடுத்துக்கலாம், பிரான்ச் கொடுத்துக்கலாம், எது ரிலேட்டடாக வேணால் சர்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ யூனிவர்சிட்டி காலேஜஸ்ன்னு சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங், காலேஜ் கோடு, யூனிவர்சிட்டி காலேஜஸ் எல்லாம் லைனாக வருது பாருங்கள். ஸோ இதில் நான் வந்து ஒவ்வொன்றா கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே எய்தர் இங்கே 00 இருந்தால் நம்ம வந்து இங்கே கிளிக் பண்ணாலுமே, நம்ம செலக்ட் பண்ணாலுமே செலக்ட் ஆகாது. ஏன்னா 00 இருந்தால் அது டிசேபிளாக தான் இருக்கும். 00 இருந்தால் அங்கே சீட் இல்லைங்கிறது, அந்த கேட்டகரிக்கு அந்த சீட் இல்லைங்கிறது அர்த்தம், சரிங்களா? ஸோ அதனால் அடுத்தடுத்த நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும், ஓகே? ஸோ ஒவ்வொன்றா கொடுக்குறேன் பாருங்கள். சாய்ஸ் 1, ஸோ சாய்ஸ் 1 கொடுத்தாச்சு. சாய்ஸ் 2 கொடுத்தாச்சு. இந்த மாதிரி சாய்ஸ் வந்து 5, 6, 3, 4, 5, 6ன்னு கொடுத்தாச்சு. நான் இப்போ கேட்டகிரி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். கேட்டகிரி என்னென்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன், கவர்மெண்ட் காலேஜஸ். கவர்மெண்ட் காலேஜஸில் தந்தை பெரியாரை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து அட்டானமஸ் காலேஜ் கிருஷ்ணகிரியில் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் செலக்ட் பண்ணி ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சாய்ஸ் ஆர்டரை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நான் இப்பவும் சொல்கிறேன், உங்கள் ரேங்க் வந்து 1000 இருந்தால் நீங்கள் பெரும்பாலும் ஒரு 100 காலேஜாவது கொடுங்க. அட்லீஸ்ட்டு 100 காலேஜில் எவ்வளோ பிரான்ச் வேணாலும் கொடுத்துக்கலாம். சிஎஸ்சி மட்டும் கொடுக்காதீங்க. இங்கே பிரான்ச் நேம் சிஎஸ்சின்னு போட்டிருக்கா. ஸோ நீங்கள் சிஎஸ்சி மட்டும் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நான் சொல்கிற டாப் காலேஜஸில் உங்களுக்கு வந்து நல்ல கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும். லோ கட் ஆஃப் இருந்தால் வெறும் சிஎஸ்சி கொடுத்தா எப்படி கிடைக்கும்? வேறு எதாவது பிரான்ச் ஆக்குப்பே இருந்தாலும் நமக்கு கிடைக்கும், வேக்கண்ட் இருந்தாலும் கிடைக்கும். ஸோ அதனால தான் எல்லா பிரான்ச்சஸும் நான் கொடுக்க சொல்கிறேன். பாட்டம் காலேஜஸ்க்கு வேணால் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸ் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டோம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண பிறகு
ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டேன். இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண பிறகு இப்போ நான் வந்து மேலே இருக்க காலேஜ் கீழே வரணும், கீழே இருக்க காலேஜ் மேலே போகணும். இப்போ தந்தை பெரியார் இருக்குன்னா தந்தை பெரியார் கீழே வரணும், இந்த கவர்மெண்ட் காலேஜ் மேலே போகணும் அப்படின்னா. ஏன்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் தானே முக்கியம், நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஃபஸ்ட் ஆர்டரில் என்ன கொடுக்குறீங்களோ அதானே வரும். ஸோ இப்போ நான் வந்து ரீஆர்டர் மை சாய்ஸஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் என்ன ஆகும்னு பாருங்கள். என்ன ஆகும் அப்படின்னா இங்கே பாருங்கள், நமக்கு வந்து ஒரு டவுன் ஏரோ ஒரு அப் ஏரோ காட்டுதுங்களா. அந்த டவுன் ஏரோ அப் ஏரோ கிளிக் பண்ணி இந்த காலேஜஸை நம்ம மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா. இப்போ அப் ஏரோ அமுத்துனீங்கன்னா இந்த காலேஜ் வந்து இங்கே போகும். சரிங்களா. சரி, டவுன் ஏரோ அமுத்துனீங்கன்னா இந்த காலேஜ் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 23011 இருக்குல்ல, கீழே போயிடும். ஸோ அப்படி தான், அப்படியும் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் இப்போ எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி வேணும்னா இதை அப்படியே ட்ராக் பண்ணி மேலே கொண்டு போனீங்கன்னா போய்க்கலாம். நீங்கள் எந்த இடத்துல வைக்கணும்னா வச்சுக்கலாம். இந்த ஆர்டரில் தான் சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும். 1 2 3 4 சாய்ஸ் ஆர்டர். சரிங்களா. சாய்ஸ் ஆர்டர் 100 இருக்கணும். ஃபஸ்ட்டு காலேஜ்லேருந்து பாட்டம் காலேஜ் வரைக்கும் ஆர்டர் வைஸ் கொடுங்க. ஏன்னா டாப் காலேஜஸ் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும், அலோகேஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் முன்னாடி கொடுத்த காலேஜஸில் தான் அலோகேஷன் உங்களுக்கு ஜாஸ்தியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. ஏன்னா நீங்கள் சாய்ஸ் ஆர்டரை பொறுத்து தான் எல்லாமே. நல்ல காலேஜெல்லாம் விட்டு நீங்கள் வந்து மட்டமான காலேஜை கொடுத்தீங்கன்னா அந்த காலேஜில் போய் அலர்ட் ஆயிரும். சரிங்களா. சரி, சாய்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், சாய்ஸ் லாக் பண்ணணும். நீங்கள் வந்து சேஞ்சஸ் ஆட்டோ சேவ்டு, அதாவது நீங்கள் எல்லாமே சேவ் பண்ண தேவையில்லை, அந்த ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து திரும்பவும் எனக்கு வந்து நான் சாய்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு மனசு மாற்றிட்டிங்கன்னா இந்த சாய்ஸ் கொடுத்துக்கலாம். சரிங்களா. ஆட் மோர் சாய்ஸ் கொடுத்துக்கலாம். ரெண்டாவது, இந்த சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு தெரியும் 2 நாள் நடக்கும். 2 நாள் நிதானமாக பண்ணுங்கள். 3ஆவது நாள் தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 5 மணிக்கு எந்த சாய்ஸ் வந்து லாக் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாக் மை சாய்ஸஸ் அப்படின்னு இருக்கா, அது கிளிக் பண்ணணும். சரிங்களா. சப்போஸ் கிளிக் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா நான் சொன்னல 3ஆம் தேதி 3ஆவது நாள் 5 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கறதுக்கு முன்னாடியே தெரியாமல் இது லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாக் ஆயிரும். அப்புறம் காலேஜே கொடுக்க முடியாமல் போயிடும். ஒன்ஸ் லாக் ஆச்சுன்னா இது டிசேபிளாக இருக்கும் இந்த இடம். ஸோ அதனால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், அடுத்த இடம் பாருங்கள். ஸோ நான் சாய்ஸை லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணோன்னா பாருங்கள் எப்படி இருக்குது, டிசேபிளாக காட்டிச்சா. என்ன காட்டுது, சாய்ஸஸ் ஆர் ஆல்ரெடி லாக், கான்ட் மாடிஃபை them. அவ்வளோதான். உங்கள் சாய்ஸ் ஆர்டர் வந்து என்ன ஆயிடுச்சு, லாக் ஆயிடுச்சு. இனிமேல் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து 2 நாள் டைம் கொடுத்து பண்ண சொல்லுவாங்க. 5 மணிக்கு க்ளோஸ் ஆயிரும் 3ஆவது நாள். ஆனால் வந்து நீங்கள் சாய்ஸ் லாக் கொடுக்காம விட்டால் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும், பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் நிதானமாக எல்லாமே பண்ணணும். ஓகே. சப்போஸ் சாய்ஸ் லாக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நமக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஆகும். உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கோ இல்லை இமெயில் ஐடிக்கோ என்ன வரும்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் வந்து என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா சாய்ஸ் லாக் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற அர்த்தம். இந்த ஓடிபி வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ரைட், அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்லாம் முடிச்சாச்சு. இந்த காலேஜஸ் எல்லாம் நான் வந்து என்னென்ன காலேஜ் ஆர்டரில் பண்ணியிருக்கேன், 100 காலேஜ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. 100 காலேஜ் நான் எப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். பிரிண்ட் அவுட்டும் போட்டு வச்சுக்கலாம். அதை டவுன்லோட் மை சாய்ஸஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகி வந்துடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் எப்படி வரும், டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பிடிஎஃப் ஃபைல் இப்படி தான் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதுதான் நான் மேக் பண்ண சாய்ஸ் ஃபில்லிங். நான் இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து வேறு பிரான்ச் கொடுங்க. ஒரே காலேஜில் நிறைய பிரான்ச்சஸ் கொடுக்கலாம். ஸோ நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் பாருங்கள். காலேஜ் கோடு, காலேஜ் எந்த ஆர்டரில் கொடுத்தீங்களோ அந்த ஆர்டரில் தான் வரும். எந்த ஆர்டரில் கொடுத்தீங்களோ இப்போ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, இப்போ 10வது காலேஜ் போய் சிஇஜி கேம்பஸ் கொடுத்தீங்கன்னு வைங்க, அப்போ ஆர்டர் வந்து மாறிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆர்டர் வந்து கொடுக்கணும். சரிங்களா. நான் சொல்கிறது அப்படி தான், நல்ல காலேஜ் வந்து கொடுங்க, அதுதான். சரி, இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக சாய்ஸ் ஃபில்லிங் இந்த 2 நாள் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ பிடிஎஃப் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ பாருங்கள், 15 சாய்ஸ் கொடுத்தேன். 15 சாய்ஸுக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு பிரான்ச்சு நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ காலேஜஸ் வேணால், எண்ணற்ற காலேஜஸ்க்கு வேணால் நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இதோட அம்சமே. ஸோ தயவு செய்து இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஆக்சுவலி வந்து நடக்கிறது. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி, ஸோ பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். நீங்கள் இது ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் இது முடிஞ்சதுக்கப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் ப்ராசஸில் உங்களுக்கு வந்து எந்த காலேஜஸ் அலாட் ஆகிருக்கு அப்படிங்கிறது இதை வச்சு தான், நீங்கள் கொடுத்த சாய்ஸ் வச்சு தான் அது வரும். ஸோ அப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து அப்லோட் கொடுக்குறதா என்னங்கிறது பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ. தயவுசெய்து கொஞ்சம் தெளிவாக பண்ணுங்கள். ரொம்ப சீரியஸான மேட்டர், உங்கள் லைஃப் மேட்டர். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.